இந்த பதிவு எதுக்குன்னா, நமக்கு திடீர்னு காரணமே இல்லாம மனசெல்லாம் ஏதோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளே சொல்லுவோம்ல, ஏனோ தெரியல, என்ன காரணம்னே தெரியல, மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம் மத்தவங்க கிடையவே கிடையாது, நாம மட்டும்தான். நம்மளோட வாய் மட்டும்தான் நம்ம கஷ்டப்படுறதுக்கான காரணம். இதை ஃபுல்லா கேட்டீங்களா உங்களுக்கு புரியும், உங்களுக்கும் யூஸ் ஆகும். இது போல உங்களுக்கும் தோணும்ல, அதுக்காக உங்களுக்கும் யூஸ் ஆகும். நம்ம எந்த அளவுக்கு இருந்தா நமக்கு நல்லது, நமக்கு நிம்மதி இருக்கும், அதுக்கான பதிவு தான் இது. கடைசி வரலாம் பாருங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஷேர் பண்ணுங்க, நம்மளா மாதிரி யாருக்கானா இருந்தா யூஸ் ஆகும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நான் பேசுறேன், தெரியாத விஷயமெல்லாம் எதுவும் பேச போறது இல்லை. அதனால தெரியாதவங்க இருப்பாங்கல்ல, புரிஞ்சிக்காம பேசிடுவாங்க, அப்புறம் இந்த போல மனசு கஷ்டப்படுவாங்க. நான் அது போல அனுபவிச்சிருக்கேன், அதனாலதான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இத பத்தி பேசுவோம் வாங்க. ஆனா இப்ப நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வராங்கன்னு வச்சுக்கோங்க, சொந்தக்காராச்சும் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், இல்ல பிளட் ரிலேஷன் யாராச்சும் இருக்கலாம். நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க, உட்காந்து கொஞ்ச நேரம் வாங்க, வீட்டுக்கு வாங்க, வந்த பிறகு வாங்க உட்காருங்க, சாப்பிட்டீங்களா, சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறது ஏதோ கொடுக்கலாம், பேசலாம், அது வரலாம் இருக்கான். வர்றவங்க வாய் சும்மா இருக்காது. வர்றவங்களும் அவங்க வீட்டு கதை, இன்னொரு வீட்டு கதை, மூணாவது வீட்டு கதை எல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்க பொழுதுபோக்காக நம்ம கிட்ட வந்து உட்காந்து பேசுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஓகே அப்படியா அப்படியான்னு கேட்டுட்டு இருந்தாலும் தப்பு தான். அவங்க கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்கன்னுட்டு நம்ம ஏதாவது நம்ம கிட்ட இருக்கிறதும் அவங்க கிட்ட சொல்லிடுவோம். ஐயோ, அவங்க நம்மளை தேடி இவ்வளவு பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம். உடனே அடுத்தது என்ன ஆகும், இதை எடுத்துட்டு போயிட்டு இன்னொருத்துக்கிட்ட ஊதுவாங்க. அவங்க ஒரு சிலர் இதே வேலையா தான் அலைவாங்க. நம்ம கிட்டயே பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நம்பிட்டு, நம்மளோட பர்சனலா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுல இருந்தாலும் சரி, வீட்டு வாசப்படிதான் பிரச்சனை இல்லாத வீடே கிடையாது. எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும். ஆனா ஒரு சிலர் வெளியில சொல்லுவாங்க, ஒரு சிலர் சொல்ல மாட்டாங்க. வெளியில சொல்லாம இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம இன்னைக்கு சண்டை போட்டுப்போம், நாளைக்கு ஒன்னா போயிடுவோம். எல்லா குடும்பத்திற்கும் தான், அவங்கவுங்களுக்கு தான் சொல்றேன். சண்டை போட்டு நாளைக்கு எப்படின்னாலும் தலை இருக்கிற வரலும் சளி விடாதுன்னு சொல்லுவாங்க. அது போல நம்ம குடும்பம் நம்ம தான் விழுந்துரும், எழுந்துப்போம், அடிச்சுப்போம், எல்லாம் போயிடுவோம். இதை நம்ம கிட்ட நல்லா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்ணுவோம். அவங்க ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் ஷேர் பண்ணுவோம். கடைசியில வெளியில போயிட்டு நம்மளதான் அசிங்கப்படுத்துவாங்க. நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறது வெளியில போவோம், அந்த ஏரியாவுக்கு போவோம், அடுத்தது அந்த ஊருக்கே போவோம், பக்கத்து ஊருக்கு கூட போவோம். நம்மளோட குடும்ப விஷயம். அதனால எந்த விஷயமா இருந்தாலும் உங்ககிட்ட எவ்வளவு நல்லா பேசினாலும் சரி, கண்டிப்பா அவங்க கிட்ட எதையும் ஷேர் பண்ணாதீங்க. சொல்றாங்களா, நீங்க வீட்டுல என்ன இருந்தாலும் கொடுங்க, பிரச்சனையே இல்ல, சாப்பிடுறதாங்க இருக்கிறாங்க, இருந்துட்டு போட்டோம். காலையில சாயந்தரம் வரலாம் கூட இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது. முடிஞ்ச வரலாம் உங்க மனசுல இருக்கிறது அவங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. கேட்டுக்கிறாங்களா சரி. இது இல்லாம மூணாவது வீட்டு கதையை நம்ம கிட்ட சொல்லுவாங்க. நம்ம அப்படியான்னு சொல்லி தலை வாட்டி இருந்தா கூட சரி, அது அங்க போயிட்டு நம்ம சொன்ன மாதிரியே சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதனால ஒருத்தர் சொல்றதையும் வேண்டாம். வந்த உடனே உங்களை பத்தி எதனா இருந்தா சொல்லுங்க, உங்களுக்கு பொழுது போலையா சொல்லுங்க, இல்லன்னா என்ன பத்தி பேசுங்க, அவ்வளவுதான். எங்க வீட்டு கதையும் வேண்டாம், உங்க வீட்டு கதையும் எங்களுக்கு வேண்டான்னு முடிச்சிருங்க. நல்லபடியா பேசுறாங்களா கொஞ்ச நேரம் பேசுங்க. தேவையில்லாத பேச்சு பேசுனாங்களான்னா அவங்கள நோஸ் கட் பண்ற மாதிரி தப்பா எடுத்துட்டாலும் பிரச்சனை இல்ல, நீங்க கிளம்புங்க, எனக்கு வேலை இருக்கு சொல்லிட்டு உங்க வேலையை நீங்க பாருங்க, அவங்கள அனுப்பிச்சிட்டு. அப்போ அவங்களுக்கும் எந்த பிரச்சனை இருக்காது, நமக்கும் நிம்மதியா இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம ஆதங்கத்துல நம்ம வயிற்றுல இருக்கிறது கொட்டிடுவாங்க. அப்புறம் நமக்கே தோணும், இதுதான் நம்ம மனசே சரியில்லைன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. இது போல எப்பவாவது சொல்லிட்டு இருப்போம், நம்ம ஏதோ மனசுல இருக்கிறத சொல்லிட்டு இருப்போம். அப்போ அவங்கள யாரையோ ஒருத்தர் நம்ம டக்குன்னு பார்ப்போம், யதார்த்தமா அவங்கள பார்த்துருப்போம். அப்போ நம்ம நல்லா தான் இருப்போம், நல்லா இருப்போம். ஐயோ, அவங்கள இந்த மாதிரி நம்ம சொன்னோம்ல, இன்னைக்கு அவங்க என்ன நம்ம நினைக்கலனாலும் நம்ம மனசு நினைக்கும், உள்ளுக்குள்ள ஒரு அந்த உணர்வு சொல்றோம்ல, அது நினைக்கும். அப்பதான் மனசுக்கு நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணோம். அப்பதான் அதுக்குதான் காரணம் நான் நினைக்கிறேன். அதுதான் காரணம். நம்ம வெளியில சொல்லாமலே உள்ளுக்குள்ள உணர்வு ஏதோ ஒரு மாதிரி பண்ணோம். அதான் சொல்லுவோம் பாத்தீங்களா, மனசுக்கு காரணமே இல்லாம மனசு ஏதோ ஒரு மாதிரி இருக்குன்னு. அதுக்கு ரிலேட்டடா அவங்கள யாராவது பார்த்திருக்கலாம், அந்த பேச்சு ஏதாவது வந்திருக்கலாம். அது போல நேரத்துலதான் நம்ம மனசு அது போல காரணமே இல்லாம மனசு கஷ்டப்படுதுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. சந்தோஷமா இருப்போம், இருந்தாலும் ஏதோ மனசு கஷ்டமா இருக்கும்.
இதுக்கு காரணம் இதுதான். காரணம் இல்லாமலாம் மனசு கஷ்டப்படாது. அது நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே, நம்ம கஷ்டப்படனால காரணம் எல்லாமே நம்ம வாய் மட்டும்தான். நம்ம வாய் எந்த அளவுக்கு நம்ம அமைதியா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு முடிஞ்ச வரலாம் சாப்பிட்றதுக்கு வாயை திறந்தா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வரலாம் நல்லபடியா பேசிட்டு போனது. முடிஞ்ச வரலாம் வீட்டு விஷயத்த வெளியில சொன்னா நம்ம நிம்மதியும் போயிடும், வீட்டோட கௌரவமும் போயிடும். நாளைக்கு சந்தோஷமா இருக்கிறப்போ நம்மள ஒரு மாதிரி தபாருங்க இவங்க சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு மற்றவங்களுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. இதுதான் என்னோட கருத்து. கண்டிப்பா இது போல நிறைய பேர் இருந்திருப்பீங்க. மனசுக்குள்ள ஏதோ வலிக்குது ஃபீல் பண்றோன்ற அதுக்கான அர்த்தம் இதுதான் நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க. ஏன்னு தெரியல கவலையா இருக்குன்னு தோணும்ல, அதுக்கு அர்த்தம் வேற ஏதானா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதுதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. இல்ல அதுக்கு வேற ஏதாவது அர்த்தம் இருக்குன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நானும் தெரிஞ்சுக்கிறேன் இன்னும் அந்த விஷயத்த. நான் சொன்னது உங்களுக்கு இந்த கருத்து பிடிச்சிருந்தா எப்பவும் போல நான் கேட்கறதுதான், நான் சொல்றது சரிதானே?